விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மோதகம் கொழுக்கட்டை செய்ய டைம் இல்லாதவங்க இந்த இனிப்பு அவல் பிரசாதம் மட்டுமே விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணலாம். ஒரு பவுலில் 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது உங்கள் கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. வறுத்த எள்ளையும் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா இருந்தால் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வறுப்பட்டதும் திராட்சை சேர்த்து அதையும் வறுத்துக்கிறேன். நம்ம சேனலோட விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வறுத்த முந்திரி திராட்சையும் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சிக்கலாம். நம்ம சேனலை இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கரைச்ச வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கோங்க. திரும்பவும் பேனுக்கு மாற்றி ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வர வரையும் வச்சுருந்தா போதும். தனியாக பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இது கூட ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம பவுலில் வச்சுருந்த பொட்டுக்கடலை அவலையும் சேர்த்து இது கூடவே நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ குயிக்காக பிரசாதம் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இதை நைவேத்தியமாக வச்சு விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாகவே செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.